திஸ் இஸ் ரே. சரி, இப்போ நான் என்னோட ஹைதராபாத்ல அர்பன் ஸ்கொயர் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டைம் வந்து எக்ஸாக்டா 10:01 PM நைட்டு. ஸோ ஹைதராபாத் ஃபேமஸ் பிஸ்டா ஹவுஸ், அது ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஐ மீன் ஆல் ஓவர் வேர்ல்டில் பிரான்ச்சஸ் இருக்கு. யூஏஇ, அப்புறம் யூஎஸ்ஏ, அப்புறம் குவைத், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக நியூசிலாண்டில் ஓன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஹைதராபாத்லேயே 40 பிரான்ச் இருக்காங்க. சரி, அங்கே வந்து நான் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டு நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஆப்ரிகாட் டியூ டிலைட், ஐ மீன் ஆப்ரிகாட் டியூ டிலைட், அது ஒரு புட்டிங், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளூபெரி குராக்கோ, அதுவும் சாப்பிட்டு இப்போ தான் நான் வந்தேன் நான். ஸோ ஃபினிஷிங் டச்சு என்னோட ஃபைனல் பீடா, ஸ்வீட் பீடா. அது நான் அங்கேயே பிஸ்டா ஹவுஸ்லேயே நான் வாங்கிட்டேன். ஸ்வீட் பீடா. ஸோ அது எங்கள் தான் இருக்குது. ஸோ நான் அதை ஃபினிஷிங்காக அதை நான் போடுவேன். ஸோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஹைதராபாத் சிட்டியே வேறு லெவலில் இருக்குது. சவுத்தில் ஹைதராபாத் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். பெங்களூரில் பீட் பண்ணிச்சு ஐடியில். ஸோ எல்லாமே ஆசமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு சிட்டி போனாலும் சரி, பில்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹைதராபாத், ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹைதராபாத் எப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு. சென்னையெலாம் சாப்பிட்டுச்சு ஹைதராபாத். ஸோ ஃபுட்டில் பிரியாணி இருக்குது பாருங்கள். ஹைதராபாத் பிரியாணினா ஹைதராபாத் பிரியாணி தான். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அலையும் ட்ரை பண்ணோம், ஷாக் ஹவுஸில் மண் பிரியாணி ட்ரை பண்ணோம், பெஷ்வாரில் மந்தி ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் கோகுல்ச்சா ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் வேறு இன்னைக்கு பிஸ்டா ஹவுஸ் இன்னைக்கு ட்ரை பண்ணோம். ஸோ ஹைதராபாத்தில் எது ஃபேமஸோ, ஸோ யூஸ்வலாக நான் வந்து கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், அப்புறம் பாப்பாய்ஸ், லூசியா சிக்கன், அப்புறம் பர்கர் கிங்ஸ், அப்புறம் சப்வே, ஸோ இதெல்லாம் தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ டொமினோஸ் பீஸா இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன் அந்த மைண்ட் செட்டை. ஸோ நம்ம எந்தெந்த சிட்டி போகிறோமோ அந்த சிட்டியில் என்ன ஃபேமஸ் ஃபுட்டோ, என்ன சைட் சீயிங் ஃபேவரட்டோ அது நம்ம போகணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஜப்பான் போகும்போது அப்போ தான் நான் திங்க் பண்ணேன். சரி, நம்ம ஏன் இதெல்லாம் வந்து இப்போ கேஎஃப்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், பாப்பாய்ஸ், லூசியா சிக்கன், பர்கர் கிங்ஸு, ஸோ பரீட்டோ, கலிஃபோர்னியா பரீட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன ஃபுட்டோ அதான் டேஸ்ட் பண்ணணும். ஸோ மெயினாக நம்ம எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம், அங்கே என்ன ஃபேமஸ்ஸு, அங்கே என்ன இதுவு, ஸோ அதுதான் நம்ம வந்து சாப்பிட்ணுமே, ட்ரை பண்ணணுமே. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சிட்டிக்கு போவாங்க, அங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக சாப்பிடுவாங்க. அவங்க என்ன ரெகுலராக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்டாக இருக்கணும். அந்த சிட்டியில் என்ன ஃபேமஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங் ட்ரை பண்ணணும். ஸோ லோலேருந்து ஹை வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நான் எப்பவுமே டீ காஃபி சாப்பிடவே மாட்டேன். ஸோ எப்பவுமே நான் டீ காஃபி, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவுமே சாப்பிடும்போது எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ பட் ஆனால் ஹைதராபாத்தில் பெர் டே 4 to 5 ईरानी चाय, बिकॉज हैदराबाद ईरानी चाय एकदम बढ़िया है, एकदम मस्त है. उतना चाय मैं कभी भी पीता नहीं है, लेकिन வேற லெவல் இருக்கு. டேஸ்ட் பர்ஃபெக்டா, திக்னஸ் வேற லெவல் ஈரானி சாய். ஸோ அஃப்கோர்ஸ் பீடா, நானும் நிறைய ஸ்டேட்ல பீடாவை ட்ரை பண்ணிட்டேன். பெங்களூர்ல ட்ரை பண்ணிட்டேன், கேரளால ட்ரை பண்ணிட்டேன், அப்புறம் குஜராத்ல ட்ரை பண்ணிட்டேன், அப்புறம் மும்பையில் ட்ரை பண்ணிட்டேன், டெல்லியில் ட்ரை பண்ணேன், கல்கட்டாவில் ட்ரை பண்ணேன், ஜம்ஷெட்பூரில் ட்ரை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒடிசாவில் ட்ரை பண்ணிட்டேன், சென்னை அஃப்கோர்ஸ் ஹோம் டவுன். ஸோ ஆனால் எங்கேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை ஸ்வீட் பீடா. நான் ஹைதராபாத்தில் சாப்பிட்டேன் பாருங்க, ஹைதராபாத் தான் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே பீடாலேருந்து எல்லாமே செம்ம டேஸ்ட் பீடாவில். ஸோ ஹைதராபாத்தில் ஸோ ஆனால் ஹைதராபாத் தான். ஸோ ஒரு சில நிறைய சைட் சீயிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம போகணும். ஸோ இப்போ ஃபுட்டு, ஸோ ஓவராலாக அந்தந்த ஸ்டேட்டில்
என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம சாப்பிடணும். அப்படிதானே யோகா? அப்படிதான். சரி, மீதி நான் ஆல்மோஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ